பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் பாருங்க, 39வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். இந்த வேத வசனத்தை நீங்கள் சற்று கவனியுங்கள். முதலாவது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு. அப்போ ஒரு மனிதன் பல ஆபத்துக்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பல நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மாறணும். ஜெபிக்காமல் எந்த அற்புதத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ இங்கே என்ன சொல்லார் பாருங்க, கர்த்தாவே. இந்த கர்த்தாவே என்று சொன்னால் கர்த்தர் எவ்வளவு பெரியவர். இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்ல, கர்த்தர் எவ்வளவு பெரியவர். யோசித்து பார்த்தீங்கன்னா, ராஜாக்களை விட பெரியவர், உங்களுடைய படிப்பை விட பெரியவர், உங்கள் பணத்தை விட பெரியவர், இல்லையா, அவங்க அழகை விட பெரியவர். எல்லா விதத்திலையும் நீங்கள் எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றை விடவும் ஆண்டவர் பெரியவர். அப்போ அந்த ஆண்டவரிடத்தில் தயவாக கேட்குறான் பாருங்களேன், என் ஜெபத்தை கேட்டு பாருங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க, என்னுடைய ஜெபத்தை கேட்டு. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஏன்னா அவர் தான் மனிதனை உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களுக்காக நாம் ஜெபித்து ஜெயத்தை எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக பார்க்குற நீங்கள் கூட சொல்லுவீங்க, எத்தனையோ விஷயங்களை வாழ்க்கையில் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு அதை ஜெயமாய் மாற்றி தந்தார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ மரணக்கட்டுகள், இல்லையா, இப்படி பல விதமான உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு செய்திருக்கிற அற்புதங்கள் பல ஆயிரங்கள், இல்லைனா பல கோடிக்கணக்காக கூட அந்த அற்புதங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அப்போ பாருங்கள், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற அந்த தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருக்கணும். ஏன் ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்தில் காத்திருந்து நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறபடினாலே நாம் ஜெபத்தை ஒவ்வொரு வார்த்தைகளையும் சமூகத்தில் சொல்ல அவைகளை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலை கண்டிப்பாக தரப்போகிறார். சில நேரங்களில் மனிதர்களை நம்ம பார்த்து கூப்பிடுறோம், பதில் தருவாங்க, இந்த மனுஷன் மூலமாக எனக்கு பதில் கிடைக்கும், இல்லையா இந்த நபர் மூலமாக எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பதில் கிடைக்காமல் போயிடுது. சில நேரங்களில் வைத்தியர்களை பார்க்கிறோம், இவர்கள் மூலமாக எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இதிலிருந்து நான் ரிலீஃப் ஆகிடுவேன், ஒரு விடுதலை எனக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுலேயும் நம்ம தோற்று போயிடுறோம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்டதாக இல்லை. அப்போ குறைவுகள் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, என் கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். ஆமாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். சத்தம் தராத ஒரு ஆளை பார்த்து கூப்பிடுறது, ஒரு காது கேட்காத ஒரு ஆளை பார்த்து கூப்பிடுறதை விட செய்கை வேணால் காட்டலாம், இல்லையா? ஆனால் அவருக்கு காது கேட்காது. அவரிடத்துல நீங்கள் எவ்வளவு பேசினாலும் அவர் கேட்பாரா? அப்போ காது கேட்காத ஒன்றிடத்தில் நீங்கள் போய் கத்துறதை விட காது கேட்கிற, காதை உருவாக்கின, வேதம் சொல்லி, காதை உருவாக்கினவர் கேளாரோ,
அப்போ உன்னுடைய காதுகளை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்னை கூப்பிடும்போது அந்த சத்தங்களை கேட்டு உனக்கு பதில் தர அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரணும். இதுவரைக்கும் யார் யாரையோ கூப்பிட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கலையா? யார் யாரையோ கூப்பிட்டு உங்களுக்கு நன்மை வரலையா? யார் யாரையோ தேடி உங்களுக்கு நன்மை கிடைக்கலையா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய ஆண்டவரை தேடுங்கள் அல்லது ஆண்டவரை கூப்பிடுங்கள், உங்களுக்கு நிச்சயமாய் பதில் வரும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வியாதியினாலே, இல்லைன்னா பலவீனத்தினாலே, பிரச்சனையினாலே, குழப்பத்தினாலே, பலவித போராட்டத்தினாலே, கடன் தொல்லைகளினாலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களை விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். யார் யாரையோ கூப்பிட்டேன் பிரதர், யார் யாரையோ தேடினங்க, எனக்கு பதில் கிடைக்கல. நான் இன்றைக்கு அந்த இயேசுவை தேடுகிறேன், அந்த இயேசுவை கூப்பிடுகிறேன். அவர் எனக்கு பதில் கொடுப்பாரா? ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, ஆம் நண்பனே, உங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு இயேசு மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அடுத்து பாருங்க, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். அடுத்து சொல்றாரு, கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். அவர் கண்ணீரை காண்கிற தேவன், எந்த மனிதனுடைய கண்ணீரையும் காண்கிறவர். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என் ஆண்டவராகிய கர்த்தர் பதில் தருவார். இதுவரைக்கும் கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்த சில விஷயங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜெபித்த அத்தனை விஷயங்களிலேயும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் பதிலை நான் தரப்போகிறேன். உன் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைக்கப் போகிறார். உன் வேதனைகளை ஆண்டவர் மாற்றப் போகிறார். பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு இருக்கிற அந்த உபத்திரவங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒன்று செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை, ஜெபம் இல்லாமல் வெற்றி இல்லை, ஜெபம் இல்லாமல் விடுதலை இல்லை, ஜெபம் இல்லாமல் வாழ்வில்லை. ஜெபமே ஜெயம், ஜெபமே வெற்றி, ஜெபமே ஜீவனாக மாறட்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கப் போகிறார். கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை மாற்றப் போகிறார். உங்கள் வியாதிகளை மாற்றப் போகிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். குழப்பங்களை மாற்றப் போகிறார். உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தராகிய ஆண்டவர் தரப்போகிறார். அவரை தேடுங்கள். அவருடைய சமூகத்தில் நித்தமும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நன்மையும் குறைவில்லாமல் உங்களை பாதுகாப்பாராக. அன்புள்ள தகப்பனே, யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ, அவர்களுக்கு என் ஆண்டவர் பதில் கொடுப்பீராக. இதோ தேவன் அந்த வியாதியோடு இருக்கிறவர்கள், தேவனை வியாதி நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். என்னென்ன பிரச்சனைகளினால் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் விலக்கி போடுவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வல்லமை வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெப சத்தத்தை கேட்கும்போது அவருடைய கண்ணீரை துடைத்து ஒரு மாபெரும் அற்புதத்தை என் ஆண்டவர் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.